கேம் சேஞ்சர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரோட லவ் லைஃப் அப்படின்னு இருக்க போது என்னோட காதல் வாழ்க்கை காதலா இருக்குமா, காதலாவே இருக்குமா, இல்லை மோதலா மாறிடுமா அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு ஒவ்வொரு விளக்கமான பதிவு. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, காலச்சக்கரத்தின் 4ஆம் இடம் சொல்லக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்தில் பிறந்த உங்களுடைய காதல் வாழ்க்கை என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தின ஒரு விளக்கமான பதிவு. பொதுவாக வந்து பார்த்தோம்னா கடகம் அப்படின்னாலே சந்திரனுடைய வீடுங்க. சந்திரன்னா யாருங்க? மனோகாரகன். நம்மளோட மனசு ஒரு விஷயம் பிடிச்சாதாங்க நம்ம எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்டாக பார்க்க முடியும், சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்க முடியும். எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் யார் அப்படின்னா நம்மளுடைய மனோகாரகன் சொல்லக்கூடிய சந்திரன். அப்போ சந்திரன் நம்மளோட அதிபதியாகவே இருக்காரு. அப்போ நம்ம எப்படி இருப்போம்? ரொம்ப அறிவாளித்தனமாக இருப்போமா, இல்லை ரொம்ப புத்திசாலித்தனமாக இருப்போமா, இல்லை ரொம்ப ஏக்கமாக இருப்போமா, ரொம்ப பாசமாக இருப்போமா? ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா? எல்லாம் கலந்த கலவை தாங்க அம்மா. அது மாதிரி அன்புனா நீங்க தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுவுமே வந்து இது நிறை குறைன்ற மாதிரிலாம் சொல்றதுக்குள்ள ரொம்ப சூப்பராகக்கூடிய நிலை. அதில் பார்த்தீங்கன்னா குரு உச்சமடையக்கூடியது, செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பொதுவாகவே வந்து கடகத்தில் பிறக்கிறவங்களுடைய ஓவரால் லைஃப் அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு தன்மை தாங்க. ஒன்றும் குறையெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது இது வந்து ஒரு நீர் தத்துவம் இருக்கக்கூடிய ஒரு ராசி. எதையுமே வந்து எங்கனாலும் என்ன கிணத்துல தூக்கி போட்டால் கூட நான் நீந்தி வர தெரிஞ்சால் நான் தான்ப்பா ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு நிலையை அடையக்கூடிய நபர்கள் யாருன்னா நீங்களாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புனர்பூசம், பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரங்களையும் உள்ளடக்கியது தான் இந்த கடக ராசி. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய பதிவு விளக்கங்கள் உங்களுக்கு ஒத்து போகுங்க. பொதுவாக வந்து கடகத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய காதல் வாழ்க்கை அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ரொம்ப கணக்கு போட்டே கரெக்ட் பண்ணக்கூடிய ஆளும் இவங்க தான். அதாவது ஒவ்வொன்றையும் செஞ்சோம் அப்படின்னா இதில் என்ன இருக்கும், ஏது இருக்கும், ப்ளஸ் மைனஸ் என்ன, பிளான் பண்ணி எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பிளானிங்கோடு யோசிக்கக்கூடிய நபர்களும் இங்கே இருக்காங்க. யார் அப்படின்னா ஆயில்யம். அதே மாதிரி பார்த்தோன்னா பூச நட்சத்திரம். வயதுக்கு முதிர்ந்த அப்படின்னு ஒரு விஷயம் எடுத்துக்கலாம்ல. வயதுக்கு மீறிய ஒரு அனுபவத்தில் வந்து ரொம்ப அனுபவசாலியாக இருக்கவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்களும் நீங்களாக தான் இருப்பீங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த எனக்கு வயசு வித்தியாசமே தெரியல, லாஸ்ட்டில் பார்த்தேன்னா அந்த பொண்ணு என்னை விட ஒரு 3 வருஷம் மூத்த பொண்ணு, அதை போய் நான் எப்படி லவ் பண்ணேன்னு தெரியல. சில பேருக்கு வந்து பெண்களாக இருக்கும் பட்சத்தில் என்னை விட 2 வருஷம் சின்ன பையனாக இருக்கான், எனக்கு எப்படி அவன் மேலே ஈர்ப்பு வந்துச்சுன்னே தெரியல. நிறைய பேர் கேள்விப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி லவ் லைஃபுமே எங்கே இருக்கும் அப்படின்னா கடகத்தில் உண்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷன்ஸ் எதிர்பார்க்கக்கூடிய ஆள். எனக்கு பர்ஃபெக்டாக இப்படி தான் இருக்கணும், நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கேன், எனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி படிச்சிருக்கணும், இந்த ஒர்க்கில் இருக்கணும், இந்த மாதிரி என்னை பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டுட்டு அந்த பர்ஃபெக்ட் இந்த மாப்பிள்ளை வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கான், அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு குறைகளை மட்டுமே பார்த்துட்டே இருக்கக்கூடிய நபர்களாகவும் நீங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.